மக்களே எல்லாருக்கும் வணக்கம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகிருக்கிற ஜூ கீப்பர் திரைப்படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் குறிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அனிமல் பிடிக்கும், பெட் பிடிக்கும். அண்ட் ஆல்சோ எப்படின்னா மனிதர்களை விட விலங்குகள் வந்து நம்ம மேலே உண்மையான பாசம் வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கருத்தை வலியுறுத்தி வந்த படம். அண்ட் புகழை வந்து இது வரைக்கும் நாங்கள் நிறைய காமெடியாக பார்த்துருக்கோம். பட் ஒரு பர்ஃபார்மராக ஒரு நல்ல ஒரு கேரக்டரை சூப்பராக ஹோல்ட் பண்ணியிருக்காரு. த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ யுவன் சங்கர் ராஜா மியூசிக் செம்மையாக இருக்குது, பாடல்கள் நல்லா இருக்குது. ஓவராலாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மனசு ஒரு திருப்தியான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீலிங். அண்ட் நீங்களுமே கூடிய சீக்கிரம் வந்து நம்மளுடைய ஜூ கீப்பர் திரைப்படத்தை திரையரங்கில் வந்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஆமாம், குரேஷன் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து புகழுக்கு ஒரு ஸ்பெஷலான படம். ஸோ யூஸ்வலாக நார்மல் பேட்டர்ன படங்கள் இல்லாமல் ஒரு அனிமல்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. கிட்ஸுக்கு ரொம்ப இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது இந்த படத்தில் வந்து டெக்னிக்கல் இதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த படத்தில் அந்த ரியல் புலியை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதுவே ஆக்சுவலி ஒரு பெரிய டாஸ்க் இது. அது ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா பெட் லவர்ஸ் இந்த படம் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி படம் எடுக்கணும்னு தோணுன டேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சல்யூட். அண்ட் ப்ரொடியூசருக்கும் நான் ஒரு பெரிய தெரிவிச்சிருக்கேன். ஸோ ஜூ கீப்பர் டீமுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஜூ கீப்பரோட படம், புகழோட படம் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் படம் முடிச்சுட்டு வந்தேன். புகழ் வந்து ரொம்ப எமோஷன்ஸாக நல்லா காட்டி டிஃப்ரெண்ட்டான ஒரு புகழை பார்க்க முடியுது. ஸ்டார்டிங்லேருந்து ஒரு கேரக்டரில் அவன் ரொம்ப மூழ்கி அந்த கேரக்டரில் நடிச்சிருக்கான். படம் வந்து நல்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க. ஏன்னா 4 வருஷமாக எடுத்து இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. புலிலாம் வளர்த்து அனிமல்ஸோட எப்படி ஒரு கனெக்டடான ஒரு படம். அதுக்குன்னு இந்த படம் பார்த்துட்டு யாரும் போய் புலிலாம் வளர்த்துறாதீங்க, இல்லைனா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு மாதிரி ஃபன்னாக நடுவில் கொஞ்சம் காமிச்சிட்டு ஒரு எமோஷ்னலாக பெட்டோட எப்படிலாம் கனெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷ்னலான ஒரு மூவியாக காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த கவர்மெண்ட்டில் என்னென்னலாம் நடக்குது, காட்டில் என்னென்னலாம் நடக்குது, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அங்கே நடக்கிற விஷயங்கள் கோர்ட்டில் போய் எப்படி முடியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு பசங்களுக்கெலாம் வந்து பிடிக்கும். ஸோ நிஜமான புலியோடு நடிச்சிருக்கான். ஏன்னா படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது அந்த சீன்ஸ் எல்லாம் காமிச்சாங்க. அப்போ தான் பார்க்குற ப்ளூ கலரில் ட்ரெஸ் போட்டுலாம் உள்ளே இருக்காங்க புகழோட. ஸோ அவங்க வந்து தெரிய மாட்டாங்க ஆனால் ஸ்க்ரீனில். ஸோ அது பார்க்கும்போது தெரிஞ்சது. ஏன்னா புகழ் வந்து செட்லேயே சொன்னான், நிஜமான புலியோடலாம் நாங்கள் நடித்தோம், உண்மையிலே பக்கத்தில் தான் நின்றுருந்தேன் அப்படின்லாம் சொல்லும்போது நான் நம்பலை. ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது தெரியுது. அங்கங்கே கொஞ்சம் பயம் தெரிஞ்சுது அவனுக்கு. பட் இருந்தாலுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே புகழோட படத்தை வந்து கண்டிப்பாக ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். ஹலோ எவ்ரிவன், நான் ஆனந்தி பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பர்பான ஒரு படம் பார்க்க வந்திருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் புகழ் வந்து ஃபஸ்ட்டாக ஹீரோவாக லான்ச் ஆகுறாப்புல. ஒரு 70mm ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஆனந்த கண்ணீராக இருந்தது. பிகாஸ் புகழ் வந்து ஹீ இஸ் வெரி டேலண்டட். ரொம்ப நாளாக அவனுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த ஆக்டிங்காக இருக்கட்டும், அவர் ஒவ்வொரு கட்டத்தில் அதை மாற்றி மாற்றி அழகாக பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக போயிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து உட்கார வச்சுச்சு. அதாவது என்ன சொல்கிறது, நிறையா கேரக்டர்ஸ் இருந்தாங்க. சிங்கம் புலியானா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ ஓவராலாக ஃபிலிம் வந்து ஒரு பெட் வளர்க்குறத பற்றி ஒரு விஷயம் இருந்தது. அண்ட் எப்படி இவர் ஜூ கீப்பராக ஆகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆக்சுவலி குழந்தைங்களோட கூட்டிகிட்டு வந்து பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். புகழ் நடித்த ஜூ கீப்பர் ஜெய் சுரேஷ் இயக்கியது. படம் வேறு மாதிரி இருக்குது. நான் கூட வந்து சரி உள்ளே போனப்போ வந்து ஜூ கீப்பர் அப்படின்னு ஒரு படம், இது என்னவா இருக்கும், ஜஸ்ட் அனிமல்ஸ் வச்சு பண்ணியிருப்பாங்களான்னு. ஆனால் வந்து எல்லா ஹியூமன் இமோஷன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. அற்புதமாக இருக்குது அந்த புலியோட இருக்கிற அந்த இன்டராக்ஷன்ஸு எல்லாமே. புகழ் அஃப்கோர்ஸ் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே வந்து ஒரு மாஸாக ஒரு விஷயம் டெலிவர் பண்ணியிருப்பார். இங்கேயும் வந்து அசத்தி இருக்காரு. லொக்கேஷன்ஸ், சினிமாட்டோகிராஃபி, அஃப்கோர்ஸ் டிரெக்ஷன்ஸ், அந்த ஸ்டோரி லைன் எல்லாமே அமேசிங்காக இருக்குது. தியேட்டருக்குள்ளே இருந்த அந்த நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ என்கிராசிங்காக ஒரு படம் நான் பார்த்துருக்கேன். இந்த படம் கண்டிப்பாக மிக 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 வெற்றி பெறதுக்கு என்னோட எல்லா வாழ்த்துக்கள். இந்த என்டையர் டீமுக்கு வந்து என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். கிரேட் ஜாப். தமிழ் திரைப்படத்தில் வந்து ஒரு புதிய திசைகளில் வளர்கிறதுக்கு இது ஒரு அத்தாட்சியாக இருக்குது இந்த படம். இதற்கு முன்னர் இது மாதிரி படம் வந்ததில்லை. விலங்குகளையும் மனிதர்களையும் வச்சு இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி அது மாதிரி இந்த படமும் வந்து ஒரு புதிய தமிழ் திரைப்பட உலகத்தில் ஒரு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்துகிற படம்.
இந்த படத்தை இயற்கை ஆர்வலர்களும் மட்டுமல்ல குழந்தைகளுக்குமான படம் இது. குழந்தைகளுடைய பள்ளிக்கூடம், குழந்தை பள்ளிக்கூடங்களை சேர்ந்தவர்கள் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். First of all, புகழுக்கு ஒரு பெரிய பெரிய பாராட்டங்கள் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் டு த ஹோல் டீம் ஆஃப் ஜூ கீப்பர். என்னன்னா இந்த படம் 2 வருஷம் ஆல்மோஸ்ட் 3 வருஷம் இருக்கும். நம்ம ஒரு சீசன் குக் வித் கோமாளி ஒரு சீசன் பண்ணும் போதே, சீசன் 4 பண்ணும் போதே இதை ஒரு ப்ரமோஷன் நம்ம அது பண்ணோம். ஸோ ஐ திங்க் ரொம்ப ஹர்டில்ஸ் தாண்டி நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஐ விஷ் த ஹோல் டீம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் எல்லாரும் வந்து நம்மள இப்போ பார்த்தோம், கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐம் ஸோ ப்ரவுட் தட் ஃபைனலி புகழ் ஆஸ் அ லீட் ஹீரோ தனியாக அவன் ஷோல்டரில் ஒரு படம் ஃபுல்லாக எடுத்திருக்கான். அண்ட் ஐ லவ் திஸ் பர்ஃபார்மன்ஸ். டைகர் உண்மையான டைகர் அவன் அது பண்ணும் போதே இதை சொன்னான் தட் இப்படி இருந்துச்சு. ஹி டோல் த ஹோல் சுச்சுவேஷன் அவரெல்லாம் கேட்டிருந்தேன். அதை பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸைட்டிங். அண்ட் இப்படியெல்லாம் பண்ணானே, இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு மக்கள் ஒரு சப்போர்ட் இது படத்துக்கு தேவைப்படும். ஸோ டூ சப்போர்ட் அண்ட் வாட்ச் ஜூ கீப்பர். ஆல் த வெரி பெஸ்ட் டு த ஹோல் டீம். வணக்கம். இன்னைக்கு நண்பர் நானும் அருமை தம்பி புகழ் லீட் ரோலா கதை நாயகனாக நடிச்சிருக்கக்கூடிய மிஸ்டர் ஜூ கீப்பர் படத்தை பார்த்தா ப்ரீவியூ ஷோ பார்த்துட்டு வரோம். ரொம்ப நாள் கழிச்சு இயற்கை சார்ந்த படம் வந்ததில் அதுக்கு முதல்ல ஒரு கேட்சாப், அதுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். ரொம்ப அற்புதமாக இருக்குது. நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், நம்ம கூட இருந்து நம்ம கூட பழகின ஒருத்தர் ஒரு லீடாக ஒன்று பண்ணும்போது அது ரொம்ப ஆவலாகவே இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 3-4 வருடங்களுக்கு பிறகு இப்படி ஒரு படம் அவர் வந்து நிறைய போராட்டத்துக்கு பின்னால் வரும்போது பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. படமும் அந்த மாதிரி ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா சிறுவர்களுக்கு பிடிச்ச மாதிரி அது இந்த இயற்கை சூழல் எடுக்கப்பட்ட படங்கள் ரொம்ப குறைவு. ஜெய்ஹிந்த், அதுக்கு அடுத்து இயற்கைன்னு ஒரு படம் வந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு கண்ணு குளிர்ச்சியான படம். அதுபோல் 2 புலி நடிச்சிருக்கு. 1 புலி, இன்னொன்று நம்ம காமெடி புலி புகழ். 2 புலியும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அந்த செல்லப்பிராணியோட எப்படி இணக்கமாக இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக அழுத்தமாக சொல்லியிருக்கிற படம். அது செல்லப்பிராணி வளர்க்குறவங்க ரொம்ப ரொம்ப இந்த படம் பிடிக்கும். பாட்டாக இருக்கட்டும், யுவன் சங்கர் ராஜா இசையில் நல்ல மெலோடி அழகாக ரப் அண்ட் டப்பான படம் இல்லாமல் ரொம்ப சாஃப்டான படம், குழந்தைகளுக்கு பிடிச்ச படம், ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படமா தம்பி. படம் முழுக்கவே வந்து புகழுடைய ஆக்டிங் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக. ஏன்னா அவர் வந்து அவருடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம டிவிலே பார்த்துருப்போம். படத்தில் அது குறை இல்லாமல் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. நிறைய எமோஷன்ஸ்லாம் நிறையா இருக்கு. அதை பார்க்கும்போது அந்த கோர்ட்டில் வரக்கூடிய சீன்கள்லாம் ரொம்பவே எமோஷனல், ரொம்ப நல்லா இருக்கு. சிங்கமொழி சார் போசனாக இருக்கட்டும், தம்பி புகழ் ரொம்ப அப்பாவி கேரக்டருக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமானவர். அதுக்கப்புறம் முத்துக்காலருடைய காமெடியெலாம் ரொம்ப ஆமாம், நல்லா சிரிப்பதற்கும் ரசிப்பதற்கும் பார்ப்பதற்கும் ஒரு அழகான படம். எங்கள் கூட இருக்கிற நடிகர் அப்படின்றக்காக புகழ்ன்றக்காக சொல்லல, இயல்பாகவே படம் எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய, ரொம்ப நாள் கழித்து விலங்கு சம்மந்தப்பட்ட படம் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அதனால் ரொம்ப போராட்டத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்திருக்கு. உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் படத்துக்கு. கண்டிப்பாக நீங்கள் புகழுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆமாம், ரொம்ப ரொம்ப நன்றி.